ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நேத்தே பாத்தீங்கன்னா பூஜை ஜமாலாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சுட்டேன். எங்க வீட்டு தர பாத்தீங்கன்னா கிரைனட்ன்றதால அரிசி மாவுல கோலம் போட்டா என்னோட புடவை பட்டே பாத்தீங்கன்னா அரைஞ்சு போயிடுது. அதனால பாத்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் போடலான்னு சொல்லிட்டு அரிசி மாவை அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி கரைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். எப்பவும் கோலம் மாவுல போடுற கோலத்தை விட இந்த இழக்கோலம் போட்ட உடனே ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸ் சொல்றேன். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்கள் இருந்துதான் இருக்கும். யாருக்கும் கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. அந்த டைம்ல போய் நம்ம அந்த கஷ்டத்துல அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்லிட்டாங்க, அப்படியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு நம்ம அழக்கூடாது. அதுவும் நினைக்கவும் கூடாது. நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை ரூமா நம்ம அந்த டைம்ல எதையுமே நம்ம துடைக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பெருக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சிடணும். பூஜை ரூமுக்குள்ள போயிட்டா முடிஞ்ச வரைக்கும் எந்த கஷ்டமும் நினைக்காம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சேன். லேட்டா எழுந்திரிச்சாலும் பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் செஞ்சு வச்சதுல 4:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது.